இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு எலும்பு சூப்பு. ஆட்டு எலும்புங்க. இது வந்து மார் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எலும்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் நல்லா சூடு ஏறணும். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ அதை 2 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். இப்போ தனியா சேர்த்த உடனே தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. நல்லா செவக்க வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் மிளகு சேர்க்குறேன். மிளகையும் நல்லா வறுத்துக்கணுங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். நான் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகை. ஏன்னா சூப்புனாவே வந்து மிளகு தான் நிறைய சேர்க்கணும். அதனால் மிளகு வந்து கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் இன்னும் கூட கூடுதலாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகையும் தனியாகவே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஆற வச்சு தான் போடணுங்க, சூடாக போடக்கூடாது. இப்போ நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடு ஏறின உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்க்குறேன். அதில் இப்போ பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்துட்டோங்க, செவந்து வரணும். இப்போ நல்லா செவந்துருச்சு. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம்லாம் வந்து ரொம்ப செவக்க வதங்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஒரு நிமிஷம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுக்கிறேன், அது 2ஆக கட் பண்ணி சேர்க்குறேன். அது வாசனைக்காக தாங்க சேர்க்குறேன். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இந்த சூப் ரொம்ப ஈஸிங்க, ஈஸியாக வச்சிடலாம் டக்குன்னு. இதில் வந்து அதிக மசாலாலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். ரொம்ப குழையெல்லாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது வதங்கிடுச்சுங்க நல்லா. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இந்த எலும்பு. இந்த மார்கண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மார் எலும்பு, அந்த எலும்பு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ இருக்குது. இப்போ அந்த எலும்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. இது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான்.
ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், மிளகு காரம் நிறைய இருக்கும், அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் மிளகு இன்னும் அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் போடாமல் கூட செய்யலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். மிளகாத்தூள் வேணானாக்கா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகு போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ அந்த பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூளும் தனியாத்தூளும் போட்டுடலாம். அதில் போட்டு அது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே சூப்பு வந்து மசாலா வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இது சிம்பிளாகவும் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். அதில் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். நமக்கு எப்படி திக்காக ரொம்ப கொஞ்சம் திக்காக வேணுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், தண்ணி குறைச்சிக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும், சூப்பு குடிக்கிற மாதிரி வேணும்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் 1/2 லிட்டர் தண்ணி கூட நம்ம கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ இது வெயிட் போட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் வரணுங்க. அதாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 நிமிஷமாவது வேகணுங்க நல்லா. இது அப்போ தான் சூப்பு நல்லா வந்து அந்த எலும்பில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து இறங்கும். நான் வந்து ஒரு 8 விசில் வச்சுருக்கிறேங்க. நான் 25 நிமிஷத்துக்கு இருக்குங்க நான் வச்சது. இப்போ முடிஞ்சிடுச்சு, பார்க்கலாம் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வைக்கும்போது அந்த எலும்பே வந்து வாயில் கடிக்கும்போது மாவு மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி வேக வைக்கணும். இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் கூட கொஞ்சம் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் கலந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இறக்கும்போது. அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஆனால் நான் போடலைங்க, இந்த திக்கே போதுனால நான் அப்படியே விட்டுருக்கிறேன். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இந்த சூப்பு வந்து நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம் மேலே. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இட்லியோட வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த சூப்பு. என்னதான் நீங்கள் மட்டன் குழம்பு அதெல்லாம் வச்சு கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க சின்னவங்க வரைக்கும். இது சூப்பாக குடிக்கவும் நல்லா இருக்குங்க. இந்த சூப்பை நீங்கள் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.